நம்ம ரோட்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் நடந்து போகும்போது பல விதமான மனிதர்களை பார்த்துருப்போம். சில பேர் பார்த்த உடனே பிடிக்கும், சில பேர் பார்த்த உடனே பிடிக்காது, சில பேர் பார்த்தா நம்ம விலகி போவோம். ஏன்டா அப்படின்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, அதனால கொஞ்சம் விலகி இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளு இன்னைக்கு நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். அப்படி ரீல்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எப்படி அந்த ஒரு ஆளுக்கு நடுவுல நாம மாட்டிட்டு இருக்கிறோம், இவங்களுக்கு முன்னாடி அரசியல பேசவும் முடியல அப்படின்னு. பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நம்மளுக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த வீடியோ நீங்களும் தான் பாருங்களேன். அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும்தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத இப்ப எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள் யாராலையும் கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை ஒரு பைசா தொடல. இது வரைக்கும் அவர் ஒரு பைசா தொடர. யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்ட வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. பாத்தீங்களா எந்த அளவுக்கு புத்தி கட்டு போய் தெரியுதுங்க, பைத்தியங்களாவே மாறிடுச்சுங்க. என்ன பேசுறது ஏது பண்றது எதுவுமே தெரியல. உங்க விஜய் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ரைட்டு. அது எப்படி சொந்த காசு எடுத்து கொடுப்பாரு? மக்கள் வரி பணத்துல இருந்து தர செலவு பண்றாரு. எலெக்ஷன் நடக்கும் போது விதவிதமான மனநிலையை கொண்ட மனிதர்கள் நிறைய பேர்த்த பார்த்திருப்போம். குறிப்பா பெண்கள் ஒண்ணு சோத்துல விஷம் வைக்குங்க, ஒண்ணு வீட்டுக்காரோட விஜய் தான் பிடிச்சிருக்குங்க, இன்னொன்னு அவர் பணத்துல எடுத்து செலவு பண்றாங்க, தாம் பணத்துல எடுத்துதான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னிச்சு. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னுட்டாரு அவரு. அந்த பொண்ணோட ஐடி இன்னும் கிடைக்கல, அந்த பொண்ணு இன்னும் யாருன்னு தெரியல. இணையதளம் பூரா அது வலை வீசி தொலைகிட்டு இருக்கிறாங்க. இப்படி புதுசு புதுசா கிளம்பி வரீங்க. ஆண்டவன் உனக்கு உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது மூளைன்னு ஒண்ணு வைக்காம மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மக்கள் படிப்பறிவு இல்லாம போயிடக்கூடாது, அறிவாளி எல்லாம் போயிடக்கூடாது, ஒரு எதுவுமே தெரியாத ஆள இருந்துடக்கூடாது அப்படின்னு படிப்பறிவு கொண்டாந்தாரு. அதாவது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு எதுக்குன்னா நம்ம கண்ணால பாக்குறதும் காதல கேட்கறதும் ரெண்டும் ஆராய்ஞ்சி பார்க்கணும். அதுக்குதான் அந்த பகுத்தறிவு. இப்ப எதுவுமே தெரியாம அரலூஸ் மாதிரி பேசுறீங்களே, அது என்னமா? அது உங்களால விஜய்க்கு சார் தான் கெட்ட பேரு. ஏற்கனவே அந்த கட்சியில இருக்கிற முக்காட்சி பேர் தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களை அப்படிதான் சொல்லுவாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க? ஆனா இது வரைக்கும் பேட்டி கொடுத்த பெண்கள்ல நீதான் இன்னைக்கு டாப்ல இருக்கிற. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். அப்படி ஒரு பேர் சாதாரண பேர் கிடையாது. ஏன்னா உனக்கு மூலங்கிறதே ஒண்ணு கிடையாது. இருந்தா தானே அப்படி பேசியிருப்ப. பாரதியார் கண்ட புதுமை பெண், பாரதியார் கண்ட புதுமை பெண், அதெல்லாம் இல்லைங்க. இல்ல, அது நீங்க தான்மா. உங்களை அறிவு பார்த்தா இப்படி ரசிகர்கள் நீங்க தான் இப்படி இருக்கிறீங்கன்னா உள்ள இருக்கிற எம்எல்ஏவை அதுக்கு மேல இருக்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல, கரெக்டா எழுத்து கூட்டி படிக்க தெரியல, எழுத்து கூட்டி வாசிக்க தெரியல. நன்றியே ஒரு அம்மா வித்தியாசமா சொல்லுது. இந்த மாதிரி அறிவார்ந்த பெண்களை பார்க்கும் போதெல்லாம் தமிழ்நாடு ஜனங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப பெருமையா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.